இந்த வீடியோவில் கேன்டிலீவரில் பாயிண்ட் லோடு இருக்குது, யூடிஎல் இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா என்ன, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். கேன்டிலீவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபார்முலா ஷியர் ஃபோர்ஸ் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். பெண்டிங் மூணு கண்டுபிடிக்கும் போது -WX² இது வந்து எதுக்கு, யூடிஎலுக்கு. பாயிண்ட் லோடுக்கு ரெண்டுமே இது சம்மேஷன் ஆஃப் த லோட்ஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் டி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்ட் லோடு மட்டும்தான் இருக்குது. இப்போ +3 டவுன்வர்ட்னா பாசிட்டிவ். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 3 ப்ளஸ் என்னது இந்த 2, அப்போ என்னது 5. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் நடுவில் ஒரு யூடிஎல் மாட்டியிருக்கா, அந்த யூடிஎலை தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னது நமக்கு லோடுன்ட்டு என்னது டிஸ்டன்ஸு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக உள்ள லோடை என்ன பண்ணணும், நமக்கு ஆடப் பண்ணிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் பியில் யூடிஎல் ப்ளஸ்ஸு பாயிண்ட் லோடு ப்ளஸ்ஸு செல்ஃப் லோடு எது இருந்தால் என்ன பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். யூடிஎல் என்னது 3, டிஸ்டன்ஸ் என்னது இது 3 மீட்ரு, இது 1.5னா இது என்னது ஒரு 1.5. ஏன்னா இது 3 மீட்டர்னா இது ஒரு 1.5னா இது ஒரு 1.5, இது என்னது 2 மீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1.5. யூடிஎல் மட்டும் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ப்ளஸ்ஸு பாயிண்ட் லோடு என்ன இருக்குது 3 ப்ளஸ் என்னது 2, 3 ப்ளஸ் என்னது 2 ப்ளஸ்ஸு செல்ஃப் லோடு எது இருக்கா பியில் ஒரு 2 இருக்குது. அப்போ 4.5 இது ப்ளஸ் என்ன 3 + 4 4.5 3 ப்ளஸ் என்னது 4 11 பாயிண்ட் என்னது 5. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி என்னது 11.5. பியில் என்ன லோடு இருக்கோ அதே லோடு தான் ஏல, ஏன்னா தேர் இஸ் நோ லோடு பிட்வீன் தெம். ஓகே, அப்போ இங்கேயும் 11.5னா அங்கேயும் என்னது தான் 11.5 தான். ஓகே, நம்ம கால்குலேஷன் போட்டாச்சு. ஓகே இது போட்டாச்சு. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா என்னது, பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் லோடு இன்ட்டு என்னது டிஸ்டன்ஸ் தான். ஓகே, நம்ம இது ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏவும் என்னது தான் 11.5 தான். ஓகே, அது வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோடு, கன்சிடரிங் பாயிண்ட் லோடு அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம என்ன இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் அட்டு டி கண்டுபிடிக்கும் போது 3 மட்டும். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி கண்டுபிடிக்கும் போது அந்த 3யும் ப்ளஸ் என்னது 2வும். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல என்ன லோடு இருக்குது 3 ப்ளஸ் என்னது 2 இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு செல்ஃப் லோடு ஒன்று இருக்குது, அந்த 2யும் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த யூடிஎல் இப்போ என்னது 3 × 1.5, அது என்னது 11.5ங்கிறது வருது 11.5. இதுக்கு இடையில லோடு எதுவுமே இல்லை, அப்போ அதுக்கும் என்னது தான் 11.5. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா மைனஸ் லோடு இன்ட்டு என்னது டிஸ்டன்ஸு. ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். மைனஸ் லோடு இன்ட்டு என்னது டிஸ்டன்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோடு இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ -3 இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லாதனால 0 பண்ணால் மொத்தமாக 0. பெண்டிங் மூமெண்ட் சி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 3 வந்து எவ்வளோ தூரத்தை கடந்து பெண்டிங் மூமெண்ட் அட் சி கேட்டிருக்காங்கன்னா அந்த 3 வந்து -3 இன்ட்டு 2 மீட்டர் கடந்து இங்கே வரப்போகுது. இந்த 3 லோடு மைனஸ் என்னது 6 kN என்னது மீட்டர், ஏன்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி கேட்டிருக்காங்க அப்படின்னா பி இந்த 3 வந்து இந்த ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 1.5 மீட்டர். -3 இன்ட்டு 3.5 புரிஞ்சுக்கிட முடியுதா. இந்த 2வும் இந்த 1.5 சேர்த்து 3.5. ஓகே, அடுத்து இந்த 2 வந்து 1.5 தூரம் தள்ளும். -2 இன்ட்டு என்னது 1.5. அடுத்து இந்த லோடு இருக்குது, இந்த லோடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் -WX² என்னது 2. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 1.5. இப்போ மைனஸ் லோடு எவ்வளவு 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 1.5 என்னது 2. இதை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். -3 இன்ட்டு 3.5 -2 இன்ட்டு 1.5 -3 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 என்னது 2. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் பெண்டிங் மூமெண்ட் என்னது ஏக்குள்ளே பிக்குள்ளே வேல்யூ. பெண்டிங் மூமெண்ட் பி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம், பிக்குள்ளே வேல்யூ. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ கண்டுபிடிக்கும் போது -3 இன்ட்டு மொத்த தூரம். ஓகே, அப்போது 3 ப்ளஸ் என்னது 5 -3 இன்ட்டு என்னது 5. அடுத்து 2 kN எவ்வளோ தூரத்தை தாண்ட போகுது 1.5 -2 இன்ட்டு என்னது 3. ஓகே, -2 இன்ட்டு என்னது 3. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் லோடு மாட்டியிருக்கு பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும் -3 இன்ட்டு
எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2 போடுவோமா? ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் எவ்வளவு 1.5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 போடும்போது ஒரு 1.5 பை என்னது 2 மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் பை 2 போட்டுட்டு ப்ளஸ் எவ்வளோ தூரத்தை எக்ஸ்ட்ராவை ட்ராவல் பண்ணுதுங்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ் என்னது 1.5. நமக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதாவது மைனஸ் டபிள்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 2 போட்டாச்சு. ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக அந்த யூடிஎல் இல்லாமல் இது ட்ராவல் பண்ணி போகணும் பார்த்தீங்களா, அந்த 1.5 அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, -2 இன்ட்டு எவ்வளோ தூரம் இருக்குது, -2.5. இந்த இடம் மட்டும் தானே, இந்த இடம் மட்டும், இந்த இடம் ஈக்குவல் டு -2 இன்ட்டு எவ்வளோ தூரம் 1.5. ஓகே, இப்போ -3 இன்ட்டு 5 எவ்வளவு 15, -2 இன்ட்டு 3 எவ்வளவு -6, -3 டபிள்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2, எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2 ப்ளஸ் எதுக்காண்டி இது 1.5 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா -10.125 வரும். அடுத்து என்னது, இந்த 2 இன்ட்டு இந்த லோடு எவ்வளோ தூரம் தகவல் பண்ணுது 1.5, அதை என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 34 கிடைக்க போகுது. ஓகே, இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுவேன், ஷியர் ஃபோர்ஸ் இது நான் ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் 0, ஷியர் ஃபோர்ஸ் 3, அடுத்து என்னது 5, அடுத்து என்னது 11.5, இது இங்கே தான் வரும்ண்ணே, இங்கே தான் வரும். இது இப்படி நம்ம ஜாயின் பண்ணி 11.5, ஓகே 9.5 வராது, ஏன்னா அது செல்ஃப் லோட கன்சிடர் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. 11.5 இதுவும் என்னது தான், ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ என்னது தான் 11.5. அப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படின்லாம் போட்டுடலாம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் டி என்னது 0, அடுத்து சி என்னது -6, அப்போ கீழே வந்து -6. எப்போவுமே யூடிஎலுக்கு மட்டும் என்ன பண்ணணும், கர்வியாக போடணும், பாயிண்டோடது ஸ்ட்ரைட் லைனில் போடணும். இப்போ இது எவ்வளவு -16 என்னது 875, அதை மட்டும் என்ன பண்ணணும், கர்வியாக போடணும். அடுத்து இது என்னது -34.125 ஸ்ட்ரைட் லைனில் போடணும். ஓகே, அப்படி தான் திஸ் இஸ் ஹவ் டு ட்ரா. ஓகே, அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்துக்கணும். -3 இன்ட்டு 1.w எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2, திருப்பி இந்த 1.5 தூரத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணணும், அந்த யூடிஎல்லோட கன்சிடர் பண்ணுறதுனால 1.5 ஆட் பண்ணிக்கிறேன். பாய்.